தினமொரு மிஷினரி வரலாறு. பாப் பியர்ஸ். இரண்டாம் உலகப் போர் நடந்து முடிந்த சமயம் அது. அநேகர் குத்துயிரும் குலையுருமாக விடப்பட்டனர். ஆதரிப்பதற்கும் அரவணைப்பதற்கும் ஆட்கள் இல்லை. துக்கத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தி கொடுக்கப்படவில்லை. பஞ்சமும் பசியும் தலைவிரித்து ஆடியது. சிறு குழந்தைகள் உண்ண உணவின்றி அங்குமிங்கும் அலைந்து திரிந்தன. அவர்களை தத்தெடுத்து அரவணைக்க வந்தது ஒரு நிறுவனம். ஜெர்மானிய சகோதரர்களால் திபெத் எல்லைகளில் அந்த ஆதரவற்ற குழந்தைகளின் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. பாப் பியர்ஸ் அந்த இல்லத்தை பார்வையிட அங்கு சென்றார். சின்னஞ்சிறிய குழந்தை ஒன்று உண்ண உணவு கிடைக்காமல் கையில் வெறுந்தட்டுடன் ஏங்கி கொண்டிருந்தது. பாப் பியர்ஸ் சகோதரி ஒருவரை அழைத்து ஏன் அவளுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை என்று வினவினார். அதற்கு அவர்கள் உணவு தீர்ந்து விட்டதாக கூறினார்கள். அவரது உள்ளம் உடைந்தது. அங்கிருந்து சீனா சென்றார் பாப் பியர்ஸ். எங்கு பார்த்தாலும் பசியும் பட்டினியும். கம்யூனிசம் என்ற வலுசருப்பம் சீனாவுக்குள் நுழைந்த காலம் அது. அவரது மகள் மேரிலி சொல்கிறார், என் அப்பா ஒரு வாலிபனாய் வீரதீர செயல்கள் செய்யும் துடிப்பில் சீனாவுக்கு சென்றார். ஆனால் வீடு திரும்பும் போதோ ஒரு பெரிய தரிசனமும் பாரமும் கொண்ட மனிதனாய் திரும்பினார். தாய்நாடு திரும்பிய பாப் பியர்ஸ் தன் வேத புத்தகத்தில் இப்படி எழுதி வைத்தார், தேவனின் இருதயத்தை உடைந்து நொறுங்கச் செய்யும் காரியங்களால் என் இருதயம் நொறுங்கி போவதாக. அதைத் தொடர்ந்து ஆசியா முழுவதும் பயண செய்த பியர்ஸ் போரினால் அந்தந்த நாடுகளில் இருந்த குழந்தைகளின் பரிதாப நிலையை மேற்கத்திய நாடுகளில் எடுத்து சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை தத்து எடுத்து பராமரிக்கும் வேர்ல்டு விஷன் நிறுவனத்தையும் பிறகு சமாரிட்டன் பர்ஸ் நிறுவனத்தையும் துவங்கினார். எப்படி உங்களால் மற்றவர்கள் உள்ளங்களை அசைக்க முடிகிறது என்று ஒரு முறை ரெவரண்ட் பில்லி கிரஹாமின் மகன் பிராங்க்லின் கிரஹாம் அவரிடம் கேட்டபொழுது பாப் சொன்னார், கண் பார்வையற்ற ஒரு குழந்தையின் நிலையை அந்த குழந்தையின் கண்ணற்ற நிலையிலேயே நான் பார்க்கிறேன். ஒரு தாயின் வேதனையை அவரது இடத்திலிருந்து நொறுங்கிய இருதயத்தோடு உணர்வதுதான் அதன் காரணம் என்றார். அவர் தன் வேத புத்தகத்தில் எழுதி வைத்தபடியே தேவன் தன்னை போன்ற ஒரு இருதயத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். அவர் ஆரம்பித்த வேர்ல்டு விஷன் அவர் தரிசித்தபடி அல்ல, அதைவிட பல மடங்கு விரிவடைந்து முன்னேறி உலகின் பல பாகங்களில் இன்னும் அவரது தரிசனத்தை நிறைவேற்றி வருகிறது.